Hi friends, welcome to BALA channel. இன்னைக்கு வந்து நல்ல சூப்பரா ஹோட்டல் சுவையில நல்ல சாஃப்ட்டான தயிர் வடை நம்ம வீட்ல கிரைண்டரை யூஸ் பண்ணாம மிக்ஸியிலே மாவரைச்சி சூப்பரா இந்த வடை ரெடி பண்ணிருக்கேன் फ्रेंड्स. வாங்க இந்த வடை நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். புதுசா இந்த சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க फ्रेंड्स. 1 கப் மெஷர்மென்ட் அளவு தோல் உரித்த வெள்ளை முழு உளுத்தம் பருப்பு இன்னைக்கு நானே எடுத்துர்க்கேன். இதை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தால் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் 1 மணி நேரம் போதுமானதாக இருக்கும். இது நல்லா ஊறட்டும் ஒரு 2 மணி நேரம். இன்றைக்கி நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன். இப்போ நான் ஊற வச்ச உளுத்தம்பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். தண்ணி எல்லாத்தையும் நான் நல்லா வடிகட்டிட்டேன். தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு வடை வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும். இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால 2 பகுதியாக இந்த உளுத்தம்பருப்பை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி விடுறேன். அதுக்கு மேலே விடலை. அதுக்காக தான் நான் இதை மெயினாக காமிக்கிறேன். இப்போ இதை திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாவு நல்லா திக்காக அரைச்சிட்டேன். இந்த மாவை ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா பீட் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை. கைகளால் கூட அடிக்கலாம். கரெக்டாக 1 நிமிஷம் நான் நல்லா கலக்கிட்டேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு 1/4 டீஸ்பூன். கருவேப்பிலை சிறிதளவு. காரத்துக்கு பச்சை மிளகாய் சிறிதளவு. இஞ்சி சிறிதளவு. மல்லி இலை சிறிதளவு. இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அரைச்ச உடனே வடை போட ஆரம்பிச்சிடணும். ஒரு கிண்ணத்தில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் கையை விரல்களை தொட்டுக்கிறேன். தொட்டுட்டு அப்படி ஒரு உருண்டை மாவு எடுக்கிறேன். எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா அழகாக வரும். அப்படியே இதில் ஓட்டை போட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி நான் எல்லா மாவையும் வடை சுட்டு எடுக்க போகிறேன். ஆயில் அவ்வளோதான், வடை நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடை எல்லாமே நம்ம நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த வடைகளை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இதில் நான் வெது வெதுப்பான சூடான தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வடையில் நான் சேர்த்துக்கிறேன். எதுக்காக இந்த வடையில் நம்ம இப்படி வெது வெதுப்பான தண்ணி சேர்க்குறோன்னா, நம்ம இந்த வடையில் உள்ள ஆயில் எல்லாமே இந்த தண்ணியில் நமக்கு எடுத்துரும். அதுக்காக தான். ஒரு நிமிஷம் இதில் இருக்கட்டும். அவ்வளோதான், 1 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த வடையில் உள்ள தண்ணியெல்லாம் நான் எடுத்துடுறேன். இன்னொரு பவுலில் நான் வடைகளை எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம அமுக்கி பாருங்கள், தண்ணிகள் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு. நல்லா தண்ணியான மோர் எடுத்துக்கிறேன். அந்த மோரில் திரும்பவும் 1 நிமிடம் நான் இந்த வடையை ஊற வைக்க போகிறேன்.
எதுக்காக மோரில் ஊற வைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வைக்கும்போது அதில் உள்ள ஆயிலெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது மோரில் ஊற வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். திரும்பவும் இதை நல்லா அதே மாதிரியே வடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு தயிரில் போடும்போது சொதன்னு இருக்காது. மோர்லேயும் நான் வடையை பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மோரை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்தடுத்து நம்ம வடை ஊற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிர் வடைக்கு தயிர் வந்து மோரில் ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த தயிரை நான் கொஞ்சம் பீட் பண்ணி கடைஞ்சிக்கிறேன். ஏற்கனவே வடையில் உப்பு சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகாய், வாசனைக்கு மல்லி இலை, கருவேப்பிலை, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேன் வச்சு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சிவப்பு மிளகாய் காரத்துக்கு ஒன்று சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 2. அவ்வளோதான். தயிரோடு சேர்த்துக்கிறேன். வடை நமக்கு நல்லா சூப்பராக இப்போவே சாஃப்டாக இருக்குது.